SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beatla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து பேண்ட் கழட்டணும். பாப்பா பேண்ட் நான் கழட்டணுமா? டேய் பாப்பாக்கு அக்கா போயிடுச்சுங்க, அதை நீங்க இப்போ க்ளீன் பண்ண போறீங்க. இவ்வளவு டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் பார்த்தனே டயப்பரோட வந்திருப்பீங்க. சூப்பர், கழட்டியாச்சா? கழட்டியாச்சா? இருங்க, க்ளீன் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணாமா? டிஷ்யூஸ் வேணும்ல, வெட் டிஷ்யூ கொடுங்க ப்ளீஸ். இல்ல நான் துப்பட்டாலே பண்றேன். ஏய் கால்ல எல்லாம் வர போய்க்கிறாங்க. இத பாருங்க, கால்ல எல்லாம் போயிட்டு உனக்கு இருக்காங்க. என்ன அவசரமோ விடுங்களேன். ஆமா, பாப்பா தானே. பாம்பர்ஸை விட்டு வெளில வந்திருக்கா என்ன ஒரு பிளாஸ்டிங்ல இருப்பான் பையன் பாக்குறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா கக்கா போனதுக்கு அப்புறம் வெட் டிஷ்யூ எடுத்து இருங்க, அது குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். என்ன வேற என்ன ஹேண்டில் பண்ணுறேன் நானு. குழந்தைய பாருங்க, கவுத்து மூச்சு முட்டிடும். குழந்தை இப்படிதான் வச்சு பண்ணுவாங்க. பின்ன ஏர்ல பறக்க விட்டு அப்படியே தொடச்சுன்னு இருப்பாங்க. கால் இப்படி தூக்கி பண்ணும். காலை தூக்கணும் ஃப்ரண்ட். அவன் கரெக்டா சொல்லுங்க. அந்த நான் கேட்டு சொன்னது கேட்டு சொன்னேன். ஆமா. புரிஞ்சிருச்சுனே. நம்ம கட்டி குத்தலாம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்து அவருக்கு என்னன்னே தெரியல, பட் இவங்க டக்குன்னு ஸ்ட்ராலர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரோலர் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஏங்க அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியுது? 15 நாள் நான் ஷூட்டிங்ல வந்து டயலாக் பேப்பர் பார்ப்போம்னா ஸ்ட்ரோலர் எங்க விக்குது, ஏது விக்குது, எங்க விக்குது. ஸ்ட்ரோலரும் பார்க்கணும்ல. அவன் பார்த்தேன், நீ அனுப்பணும்னு பார்த்தேன் இதான் ஸ்ட்ரோலரான்ட்டு. பட் அது பேர் இங்கிலீஷ்ல ஸ்ட்ரோலர்ன்றது எனக்கு தெரியாது. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பழைய ஜெகன்மோகினி படம் பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கலர்ல ஒரு பேய் கருப்பு கலர்ல பெரிய முடி வச்சுட்டு ஓடும் தெரியுமா அங்கேயும் இங்கேயும். உங்களுக்கு நிஜமா அது விமன் மாதிரி தெரியுதா பார்க்க? ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு வருவல, அப்ப இப்படிதான் இருக்கும். கேர்ள் பேபினா தான் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்குவோம். பாய் பேபினா வெறும் டயப்பர் மட்டும் போட்டா போதும். ஏங்க நாங்க பசங்களா ஒண்ணா இருக்கும்போது அப்படி இப்படி இருப்போம். டேய் அப்பதான்டா தப்பா நினைப்பாங்க. நிப்புள் பத்தாது அவனுக்கு. நிப்புளுக்கு முன்னாடி அவன் என்ன எழுதிருக்கானோ அதை அப்படியே சொல்லணும். ஏய் எப்பா, நானே இதான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா இருந்ததுன்னா, உங்களை தனியா தெரியும். இவங்கன்னு சொல்லிக்கிறேன், டக்கு டக்குன்னு வேற. இவங்கள தனியா தெரியும். ஸோ 2 பேருமே திரும்ப அகைன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நாங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்ல, அதுல ஒருத்தன் தான் அமுதன். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து உரிமையா பேசணும்னு வருது. பட் அபிஷியலா பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். நீ ஒண்ணும் இல்ல, நீ எப்பவும் போல அந்த பாண்டிங்லயே பேசு. அப்படியாண்ணா? அப்போ ஓகே. இது கூட ஒண்ணா பார்த்துருக்கோம். அந்த ஜோன்ல இருந்துட்டு இப்போ அகைன் கல்யாணம் அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி, ஈக்குவலி சந்தோஷம். அன்னைக்கு அழுதுனும் கூட நான். அது எதுக்காக அழுதுன்னு தயவு செய்து மக்களுக்கு சொல்லிடு. ஏன்னா மக்கள் நம்ம நினைச்சுப்பாங்க கல்யாணம் ஆனதை நினைச்சு அழுதாரோ அப்படின்ட்டு. ஐயோ, நாங்க எல்லாருமே மேடையில் நின்றுட்டு இருக்கோம், இவன் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னடா இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு பார்த்தா, அன்னைக்கு மேட்ச் இந்தியாவுக்கும் வேர்ல்ட் கப் மேட்ச் அழுதுட்டு இருக்கான். மேட்ச்ல இந்தியா தோத்துச்சுன்ட்டு. அடப்பா, நான் கூட அண்ணன் வாழ்க்கை போயிடுச்சேன்னு அழுறியாடா அப்படின்னு கேட்டேன். நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன். சைடு கேப்ல போட்டாரு. போயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்ல இருந்து ஃபேமிலி பாண்டிங்கா போச்சே, அந்த அப்படிதான் மாத்திடுவாரு. டக்குன்னு எப்படி தோணுனாலும் அதுல அழகா ஃபீல் பண்ணிடுவாரு. குட் சமாளிஃபிகேஷனா. இப்போ என்ன, நானே நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஒரு ஃபன் செக்மெண்ட், ஃபன் கேம் ஷோ. அதாவது எவ்வளவு கேம் ஷோன்னு சொல்லு, நீ வந்ததுக்கு அப்புறம் ஃபன் எல்லாம் சொல்லாது. அது ஆண்டிப்பா ஃபன்னா இருக்கு. எவ்வளவு நீங்க ஒரு அப்பாவா டியூன் ஆயிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு லெவல் செக்கர் தான் அது. டியூனல் தான்டா அப்பாவே. அது தப்பே இல்லைண்ணா, அது ஆண் மகனின் அடையாள சின்னம். பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைய கையில வச்சிருக்கு, அதுக்கான வேலைகள் எவ்வளோன்ட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில டாஸ்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறேன், நீங்க வந்துருங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் அவர் சொன்னார், நீங்கள் என்னதான் தோண்டி தோண்டி கேட்டாலும் அவர் சமாளிச்சிருவாரு அப்படின்னு. பட் இந்த செக்மெண்ட்டை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரில. நாங்கள் ஈஸியாக தான் வச்சிருக்கோம், இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்கன்னு நாங்க பார்க்கணும். நான் பதில் சொல்றதுக்கு யோசிச்சிருக்க மாட்டேன், எழுதணும்ல. எழுத கூட இல்ல, வந்துருமோ பயமா இருக்குது. நீங்க வந்து ஸ்லேட்டை கொடுத்ததும் எழுதணும்னு நினைச்சிட்டீங்களா? ஐயா, சின்ன பிள்ளை தனமா இருக்கே. எழுதலாம் வேணாம், வரையணும். நான் எப்பேற்பட்ட ஒரு நீ பேசுறானு பதில நீயே பேசு. நீ பேசு. நான் எழுதி இன்னொருத்த மார்க் போட்டதுக்கு நான் படிக்கணும்ட்டு 5ஆவதுக்கு மேல போல எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு. அதுக்கே தூக்கி போட்டு வந்தவரு
நீங்க எழுதுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். இந்த கவுண்டர் தான் வச்சிருந்தாரு இவ்வளவு நேரம் உங்களுக்காக. அதனால தான் நான் ஃப்ரீயா விட்டுருது, அவனை பேச விட்டுரு. இல்லைன்னு வச்சுங்களேன் 7 கொஸ்டினுக்கும் இந்த கவுண்டர் ரெடி பண்ணினே இருப்பான். எங்க பிளேஸ் பண்ணுவோம்? ஆமா, அதனால ஓகே ரைட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா நான் கேம் ரூல் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் காட்டுவார். அதாவது இது எல்லாமே நீங்க வந்து தந்தையா என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கறத தான் அங்க வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் பார்த்துட்டு அது என்னன்னு நீங்க வரைஞ்சு காட்டணும். அப்ப நம்ம காயத்ரி அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? என்ன நீங்க வரையறதே பயங்கரமா இருக்கும். அவன் நான் நடிக்கிற ஆர்டிஸ்டாவே அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதுல இந்த ஆர்டிஸ்டானா சுத்தம். நாங்க ஏன் உங்களை சூஸ் பண்ணோம்னு சொல்லுங்க. இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு சில வரைகிற திறமைகள் இருக்கும். அதனால உங்களை சூஸ் பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப உனக்கு புரியுதா? வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு obvious ஆ. கன்ஃபியூஷன் இருக்குண்ணே. நீங்க ஆக்சுவலி ஏதோ பழைய ஜோக் கேட்டுருவோம். இது இல்லண்ணே, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். இப்போ நீங்க டிரா பண்ண போறனால திரும்ப ஒரு ஆர்டிஸ்ட். ஆமா. இப்போ டிரா பண்றனால நீங்க டிராயர். ஆமா ஆமா, சொல்லுங்க. டிராயர். ஆமா ஆமா, நானே ஒத்துட்டேன். ஆமா, வேற ஏதாவது இருக்கா? இல்லண்ணே, நீங்க தயவு செய்து எதுவும் பேசிடாதீங்க. அதுல இருந்து வார்த்தை எடுத்து ஒரு காமெடி பண்ணுவான். ஓகே ஓகே டன். சரி போயிடலாமா? செக்மெண்ட் போயிடலாமா? ப்ளீஸ். நான் முதல் வேர்டு காட்டுறேனே, அதை நீங்க வரைஞ்சு காட்டணும், அவங்க கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க என்ன வார்த்தைன்னு கத்திர கூடாது. முதல்ல காட்டுறா, ஏன்டா பேசினே இருக்க? முதல்ல அதுன்னு என்னன்னு எனக்கு தெரியாதா? இங்கிலீஷ்ல எழுதிது. ஆனா இது என்னன்னா, அமுதன் கரெக்டா சொல்லுங்க. அந்த நான் கேட்டு சொன்னது கேட்டு சொன்னேன். ஆமா. புரிஞ்சிருச்சுண்ணே. நம்ம கத்தி குத்தலாம் காட்டுற. பாத்ரூம் இருக்குல்லண்ணே. ஆமா, தமிழ்ல சொன்னாலே கன்ஃபியூஸ் ஏய், ஆயிடுறாரு. நான் இங்கிலீஷ்ல வாங்காத சொல்லுங்க. பொருள் அதுதான்டா. சொன்னாலே அவளுக்கு தெரிஞ்சிடும். இப்பதானே சொன்னோம், சொல்லக்கூடாது. ஆர்டிஸ்ட் வரீங்க? பாக்குறேன். இது என்ன பேபி ரிலேட்டட் எல்லாமே, ஆமா. எல்லாமே. ஓகே. ஏன்னா வந்து as a father அவர் வந்து என்னெல்லாம் நீங்க பண்ண என்ன போறாரு. முயல் குட்டி வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா, இது 2 கண்ணு. அமுதன் நீங்க எதுக்கு ஹிண்ட் எல்லாம் குடுக்குறீங்க? நான் ஹிண்டே தெரியல. அவர் முயல் போட்டுக்கிட்டு இருக்காரு. முயல் போடுறாரா? என்ன இது ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி இருக்கீங்க இந்த பாருங்க. ஆக்சுவலா இது வந்து வரைஞ்சா புரிஞ்சிரும். அத நீங்க முதல்ல காட்டுங்க. அப்புறம் புரியுற மாதிரி வரையறானு பாப்போம். ஸ்ட்ரோலர் பாத்தீங்களா? ஏன்னா இந்த ஒரு பொருள் தான் நாங்க இன்னும் வாங்கல. வாங்கல. அத சொல்லனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னங்க நீங்க சீட் பண்றீங்க? ஆனா இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து போவோம் அந்த மாதிரி இல்ல. எனக்கு வரையும் போதே அந்த நம்பிக்கை ஆமா, அது அப்படிதான் எப்படியோ இருக்கு. இருக்குமே அப்படின்ட்டு. இது என்னன்னா So, இது மட்டும் தான் நாங்க இன்னும் வாங்கல இரு, டிசைன். ஆமா இப்ப பாரு. குழந்தை எங்க அதுல? குழந்தை இதுக்கு அப்புறம் தானம்மா. இந்த இருக்கு குழந்தை. பாத்தியா, நல்லா இருந்த இவ்வளவு நேரம் அவங்க கேட்கும்போது. இவன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஓகே, நைஸ்ல இது. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் கூட உங்களை வந்து சைடுல இது வந்து கைப்பிடி. கைப்பிடியில கொஞ்சம் டிசைன் போட்டுக்கலாமே. அந்த நான் புல்லட் கூட கீழ நினைச்சேன். போடுங்க. நீங்க வந்து அவ்வளவு வரைய மாட்டீங்கன்னு. பட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சூப்பரா டயக்ராம்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையிலே நீங்க ஒரு டிராயர்ண்ணே. இல்ல, உன் அப்ரிசியேஷன் எனக்கு தேவை கிடையாது. நான் உன்னை அவாய்ட் பண்றேன். டன். ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தா அவருக்கு என்னன்னே தெரியல. பட் இவங்க டக்குன்னு ஸ்ட்ராலர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த ஆம்பளைக்கும் தெரியாது. ஸ்ட்ரோலர்னா யாருக்கும் தெரியும் மக்களுக்கு. நாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரோலர் எடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஏங்க அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியுது? அவங்க வந்து இப்ப தேவையானதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அதேதான் நீ அவங்களுக்கு ஏன் தெரியும். பண்ணலன்னு அவங்க 15 கேக்குறாங்க. நாள் நான் ஷூட்டிங்ல வந்து டயலாக் பேப்பர் பாப்பேன்னா ஸ்ட்ரோலர் எங்க விக்குது, ஏது விக்குது, எங்க விக்குது. ஸ்ட்ரோலரும் பார்க்கணும்ல. அவன் பார்த்தேன், நீ அனுப்பினோன்னு பார்த்தேன் இதான் ஸ்ட்ரோலரான்ட்டு. பட் அது பேர் இங்கிலீஷ்ல ஸ்ட்ரோலர்ன்றது எனக்கு தெரியாது. தள்ளு வண்டி தான் தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே. நான் காட்டனோடவே அண்ணன் கேட்டது அப்படின்னா என்ன பண்ணேன். நான் என்ன ஆல்ரெடி கேட்டேன். 2 வச்சிருக்கல, ஒன்னு கொடுக்கலாம்ல எனக்கு செகண்ட்ஸ்ல. ராகேஷ்ண்ணே. ராகேஷ் தான். சரி வாப்பா, அடுத்தது போலாம். இது என்னன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் இது வந்து தெரியும். நான் கிரியேட் பண்ண ஒரு ஆஹா விஷயம். இப்படி நீங்க ஹிண்ட் கொடுத்தே இந்த கேம் ஜெயிச்சிருவீங்க போல இருக்கே. சரி, ஓகே. அவங்களுக்கு கூட கேட்டிருக்கேன், எனக்கு கேட்டிருக்காது. அமுதன் எனக்கு புரியல. நீங்களே வாங்கி வரைஞ்சிருங்களேன். இல்ல இந்த இந்த கேம் அவர் விளையாடணும். அவருக்கு என்ன அந்த வார்த்தைன்னு புரிய வைக்கணும். ஓ சரி ஓ சரி. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கா? எல்லாம் இங்கிலீஷ் எழுதி அதுதாங்க கொடுத்துட்டேன். பிரச்சனையே இப்ப. எவ்வளவு நிதானமா வரையறாரு. ம். கொஞ்சம் ஸ்பீடா தான் வரையாமோ. அவர்னு வச்சுக்கிட்டா வந்து இருங்க, ஓகே. கம்ப்ளீட் பண்ணிடுங்கண்ணே. இது ஆமா. ஐயோ பயங்கரமா திங்க்லாம் பண்ணி வரையறாரு. எதுக்கும் அமுதன் கிட்ட இருந்து ஒரு 2 அடி தள்ளி உட்கார்ந்து வரைங்க. அப்போ வந்துரும். சோஃபா போட்டதே 1 அடி தான். 2 அடி தான் ஒரு கீழே உட்காருவாரு. இது ஓகேவா? இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பழைய ஜெகன்மோகினி படம் பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கலர்ல ஒரு பேய் கருப்பு கலர்ல பெரிய முடி வச்சுட்டு ஓடும் தெரியுமா அங்கேயும் இங்கேயும். பிரெக்னன்ட் விமனா? அந்த அது என்ன இடமோ அதை மார்க் பண்ணி காட்டிருங்க. அப்பதான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இரு ஜூம். உங்களுக்கு நிஜமா அது விமன் மாதிரி தெரியுதா பாக்க? ஆக்சுவலி இதுதான் ஃப்ரேம். இதுதான் ஃப்ரேம். ம். பதில் அதுல இருந்தா கண்டுபிடிக்கணும். தம்மியா?
ஆக்சுவலி யூ அது கால் இட் எங்களுக்கு டம்மி. இருக்கிறது tummy. டம்மின்றது எங்களுக்கு. அதான் பிரெக்னன்சி அந்த வயிறு தானே அது என்னன்னு காமிச்சிருக்கு. சொல்லுவாங்க? இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க எழுதிட்டு வந்தது தான் நம்ம சொல்லணும்னு. தமிழ்ல சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். மாசமா இருக்கிறதா? இங்கிலீஷ்ல சொன்னா மாசமா இருக்கிறதா? இல்ல அம்மு, லைக் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு பேரா? ஆ. என்னது இதுக்கு இது பேரு? என்ன ஆக்சுவலா வாட் இஸ் இது திஸ்? பேர் என்ன? பேபி பம்பா. வெரி குட் கேர்ள். வெரி குட். வெரி குட். 2 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா நான் என் தம்பின்னு அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேனா? நாலேஜ் இல்ல இங்கிலீஷ்ல. சோ ப்ளீஸ் தப்பா எடுத்துக்க வேணாம். அழிச்சிட்டாரு. அடுத்தது. பட் டிராயிங் இஸ் வெரி குட். அது அவங்க சொல்லணும். நீங்களா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க டிராயிங் எப்படி இருக்கு அவரோட நல்லா டிராயிங்? இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல. புரிஞ்சது இல்ல. அந்த குழந்தை நீங்க தான் அது உங்களை தான் வரைஞ்சாரு. உங்களுக்கு 6 விரல் நான் இருந்துச்சு. நான் நைட்ல எப்படி இருப்பனோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு. நீங்க வயித்துல கையுமா 6 விரல் இருந்துச்சு. கீழ இப்படி ஒரு விரல் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு வருவல அப்ப அந்த டைம்ல இப்படி தான் இருக்கும். அதனால ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸா வரும்போது அது ஹேர் கேர் பண்ண மாதிரியே இல்லனே. இது ஈஸியா வரைஞ்சிருவீங்க. இத கண்டுபிடிக்கிற இடத்துல நீங்க அவங்கள உட்கார வச்சிருக்கலாம். ஒரு இல்ல. பதில் கூட சொல்லிருக்க சொல்லிருக்க மாட்டாங்க. மாட்டார்ல. கஷ்டம் தான். ஓகே. மில்க் பாட்டில். இல்ல. ஆக்சுவலா நீங்க எப்படி அது கரெக்டா சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே மில்க் வேற பாட்டில் வேற பேர். வாட்டர் பாட்டில் இப்படி தான் சொல்லுவீங்களா? என்னது இது? என்ன பால் பாட்டில் தானே? அது என்ன சொல்லுவாங்க? சிப்பர். நோ. அது ஜிம்முக்கு போறது. இப்போ இது வந்து வெறும் பால் மட்டும் தான் ஊத்தி குடிக்க முடியுமா? ஏன் அந்த மில்க் பாட்டில்னு சொல்றீங்க? ஆமா குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆன அப்புறமா நாங்க வேற கூட ஊத்தி குடிப்போம். தண்ணி என்னன்னு? ஆமா. என்ன சேராதீங்க bro. இல்ல இல்ல என் குழந்தை இவங்க கூட மட்டும் சேர விட மாட்டேன். இவன் இதுல வேற ஏதாவது ஊத்தி கூட கொடுத்துருவான். என் மடியில உட்கார வச்சு காது குத்து போறேன் நானு. சொல்லுங்க. அதான் பாட்டில். அதான் என்ன பாட்டில்? சிப்பர் சிப்பர்னு சொல்ல மாட்டோம்ல. குழந்தைக்கு என்ன பண்றோம் அது? பால் குடுக்குற அந்த அது பாட்டில் அது தானே? குடுக்குறதுன்னு என்ன சொல்லுவாங்க? பால் குடுக்குறது. What is English? Yeah, What is fully English? this is English. Do you know what channel we are coming for an interview today? It's SS music, yeah. So you try in English, yeah. Come out from your village, please. Yeah. இல்ல தெரியலையே அம்மா. நெய்க்காரப்பட்டி காயத்ரி கிடையாது நீங்க. குர்ஸ்லாப்பட்டு. குடிசலாம் ஏதோ ஒரு பட்டி தானே. ஏதோ ஒரு பட்டி இருங்க தானே. இங்க பாருங்க. அது நீங்க என்ன என்னன்னு குடுப்போம் நம்ம அத? குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? அது பேர் என்ன? குடுக்குறது. இத வச்சு குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபீட் பண்ணு. Oh, yeah. ஃபீடிங் பாட்டில். சூப்பர். அந்த மாதிரி கொஞ்சம் ஜெனரலா யோசிங்க. ஓகே அப்படி ஆமா யோசி. கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாங்க. இங்க வேலை செய்றவங்க நல்ல பயங்கர வேலை. இங்கிலீஷ்ல மட்டும் தான் இங்க உட்கார வச்சு என்ன வரைய பேசுவாங்க. சொன்னாங்க. அதெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்திருக்கேன். ஓ அப்படி ஐயோ சாரி. சரி இதுக்கு நான் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் போல. இதுல என்னடா வரைய வச்சு. இது வரைங்க. இது நீங்க எப்படி வரைய போறீங்கன்றத நான் ஈகரா சின்ன வயசு சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுவீங்க. ஆமாண்ணே 100%. சரிடா. ஐயய்யா இது நம்ம சின்ன பையனா இருக்கும்போது பண்ணது. இன்னைக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்பா, டெக்னாலஜி. நான் இன்னும் யார் வீட்லயும் போய் பார்க்கல பாது எப்படி இருக்குன்னு. நான் என்ன பண்ணனோ அதை நான் இங்க வரைஞ்சிடுறேன். கண்டிப்பா அவர் கண்டுபிடிக்க ஒண்ணு மாட்டான். கூட இன்னும் வாங்கல. எல்லாமே நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் வாங்க ஏன்னா மாட்டேங்கிறீங்க? அவருக்கு தெரியல. அப்பான்னு வரம் வாங்கியிருக்காரு. இது மேலதான் வேணுமா? ப்ளீஸ்மா நீ என்ன ஏதாவது கேள்வி கேட்கறதா என்ன உங்களை கேளுமா. தானே என் பேர் சொல்லு. கார்த்தி. டேய் கார்த்தி அப்படின்னு கூட நீ கேள்வி கேளு. நான் பதில் சொல்லிடுறேன். இது அந்த டாய் தானே? என்ன டாய்? அந்த வுட்ல இருக்குமே அந்த 3 வீல் பேர் வச்சு. பேரு கண்டிப்பா எனக்கு தெரியாது. இல்லங்க சும்மா இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்கங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அதான் குழந்தை நடக்கிறதுக்காக யூஸ் பண்றது தானே? ஏய் ரொம்ப அப்படியே இங்கிலீஷ்ல பாக்குற இருங்கடி. ஈவென்ட் முடியற வரைக்கும் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்போ ஆக்சுவலி வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். ஃபுல்லா இங்கிலீஷ் தான் நாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த பேர் வச்சுட்டு ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் இருக்காரு. கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. இவரு ஐயோ எனக்கு சுத்தமா நான் இங்கிலீஷ் படம் பார்க்க அவர் மாட்டேன். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேர்ல பால் இருக்கு. ஆமா. வாவ். ஐயோ ஆக்சுவலா இந்த இடம் எனக்கு சரியில்லை. பழைய ஜோக்லாம் வருது. நல்லா இருக்குண்ணே. நல்லா ஓகே. இருக்கு. தான் வைபுக்கு வரீங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தை என்ன பண்ணும்? நடக்கும். இது வச்சுதான் நடக்கிறது இங்கிலீஷ்ல என்ன பண்ணும். சொல்லுவாங்க? வாக். அப்ப இது ஹெல்ப் பண்றது பேர் என்ன? இவரு டிரா பண்றாரு. அப்ப இவர் பேர் டிராயர். இது வாக்கரா? வாட் அ வாவ். இப்ப கூட நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆண்டவா. வரைகிறது தான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். சொல்றது கஷ்டமா இருக்குது போல இருக்கு. இப்ப நீங்க வரையவே வேணானே. இது எதுக்கு? அப்படியே சொல்லிட்டோம்னா அவன் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இது இவரு ஆரம்பிக்கிறது எனக்கு பயமா இருக்குடா. நம்ம எது காட்டினாலும் டமால் ஒண்ணு போடுறாரா. அது என்ன வரைய போறாருன்றது தெரியல. பரவாயில்ல உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது திறமையா? நீ சொல்ல மனசை தொட்டு சொல்லு. என்ன கரகரன்னு சவுண்ட் கேக்குது? நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னன்னு. ஏங்க நீங்க தானே காமிச்சீங்க. இது இல்லாமே அது வேற வரைஞ்சிட்டு இருக்காரு அவரு. ஐயோ கடவுளே. இது இது என்னன்னா ரேஷன் கடையில சீமெண்ணை வாங்க கொண்டு போற கேனு. அதுல இருந்து சீமெண்ணை கொட்டுது வெளியே. ஆமா அப்படியே தெரியுது. Dress-ஆ? ஆ என்ன ட்ரெஸ்?
கேர்ள் பேபியோட பார்பி ட்ரெஸ்ஸா? இல்ல நீ அதை எழுதி கொடுக்கல, கை தட்டாத. பேபி ட்ரெஸ் தான் ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க கேர்ள் தப்பா பேபி சொல்றீங்க. ட்ரெஸ் கேர்ள் என்ன அவமானப்படுத்தணும்னு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப அவ வந்து ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் a girl baby-யா? ஆமா, அவங்களுக்கு. அப்படியா? பேபி ட்ரெஸ்னு போட்டிருந்தது. ஓ அப்படியா? பாய் ட்ரெஸ்னா எனக்கு கொஞ்சம் வரையறது கஷ்டம். இல்ல வரைஞ்சிருக்கலாமோ? இரு அதையும் ட்ரை ஆனா பண்ணிடுறேன். அப்படியே காட்டிருங்க, பாய் ட்ரெஸ் போட மாட்டேன். குழந்தையா இருக்கும் போது உன் குழந்தைக்கு கேட்கல, என் குழந்தைக்கு கேட்டாங்க. அப்ப ஜட்டி மட்டும் வரையும் போதும். கேர்ள் பேபினா தான் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கணும். பாய் பேபினா வெறும் டயப்பர் மட்டும் போட்டா போதும். இல்ல என்ன அது புரியல, ஏன் அப்படி? எங்களுக்கு மானங்கள்லாம் இல்லையா? கிடையாது. அதான் டயப்பர் போடுறோமே. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க இப்ப என்ன ஏங்க சொன்னீங்க? நாங்க பசங்களா ஒண்ணா இருக்கும்போது அப்படி இப்படி இருப்போம். ஏய் ஒண்ணு இருந்தா அப்பதான்டா தப்பா நினைப்பாங்க. வரைஞ்சிட்டாரு. ஷூவோட வரைஞ்சிருக்காரு. நீங்க ஆல்ரெடி அமுதன் கூட சுத்தி இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் பதிவாயிருக்கு. நான் அப்பெல்லாம் டீசெண்டா தான். நல்ல விஷயம் தான். இப்படி டீசெண்டா தான் இருக்கேன். சூப்பர். எங்க ஆரம்பிக்கிறது? எல்லாம் சின்ன வயசுல தான் யூஸ் பண்ணிருக்கோம். யார் 7 வயசு ஆனவனே இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. இது இந்த ஹைஸ் ஆக்கி விளையாடுவோம்ல, 10 ரூபா காயின் போட்டு விளையாடுவோம்ல. எனக்கு லிங்கம் மாதிரி இருக்கு. லிங்கம் என்ன லிங்கம்? அது சொல்லு. வாயில இருந்து எடுப்பாங்களே அந்த லிங்கம். சுந்தர் லிங்கம், ஜம்பு லிங்கம், நிறைய லிங்கம்ஸ் இருக்காங்க. அந்த பாப்பா அழாம இருக்கிறதுக்கு வாயில வைக்கிற அந்த நிப்புலா? ஆமா என்ன நிப்புல்னு சொல்லிடு, அதை எழுதிக்கிறான். நிப்புல் பத்தாது அவனுக்கு. நிப்புலுக்கு முன்னாடி அவன் என்ன எழுதிருக்கானோ அதை அப்படியே சொல்லணும். அது உடன் நிப்புலா இல்ல பிளாஸ்டிக் நிப்புலா, அது அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்லணும். தப்பி தவறி கூட என்ன நீ வேற என்ன சொல்ல இது கூடாது. வந்து என்ன குழந்தைங்க என்ன ப்ராடக்ட் என்ன மாதிரி மெட்டீரியல்ல செய்வாங்க. நிப்புல் வச்சுப்பாங்க. ஏய் அப்பா நானே இதான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன். அடுத்த வாட்டி கேளுங்க, இதெல்லாம் நான் கரெக்டா சொல்றேன். ரப்பர் நிப்பல். ரப்பர் நிப்புல். இது நம்ம வீட்ல மாட்டினதுக்கு அப்புறமா இங்க வாங்குறது. பாருங்க, நீங்களே இந்த ஹிண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. இது புரியணும்ல. இது மட்டும் தான் நீ தமிழ் எழுதி இருக்க. மத்த எல்லாத்தையும் இங்கிலீஷ். தமிழ்ல எழுதியே புரியலையா? சுத்தம். யூ டேமேஜிங் மீ இன் எஸ்எஸ் மியூசிக் ப்ளீஸ் நோ. அது எப்படி வரையுதுன்னு யோசிக்கிறோமா நானு. இருடா வரையறேன்டா, அதுக்குள்ள எட்டி பார்த்துட்டு எனக்கு அவளுக்கு காட்டுறத விட உனக்கு காட்டுதான்டா பயமா இருக்கு. ஆனா இது அதுதான் சொல்றேன், இது அது கிடையாது. இது வந்து 270 ரூபா. அது அந்த பாட்டில் இப்படிதான் இருக்கும். இவர் என்ன இவர வச்சிருக்காரு மைண்ட்ல? காஸ்ட்லியானது வரைய சொல்லுங்க. 270 இது வேண்டாம்ல. காஸ்ட்லியா வரைவீங்களா ப்ளீஸ்? ஐயோ அத சொன்னா நான் நல்ல வேலைடா எப்பா. நீங்க வேற வரைவீங்கன்னு. டைம் ஆக எனக்கு அது ஞாபகம் வந்து அது வரைய ஆரம்பிச்சிட்டேன் நான். 6 மணி ஆச்சுல. இப்பதான் வந்திருக்கீங்க. ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. அப்படியே வாட் இஸ் தட்? அந்த பால் குடிக்கிறதுக்கு We are not asking about what this equipment will Sorry, actually do. இந்த இடத்துல நான் வந்து சொல்லி ஆகணும். எழுதி இருக்கிறத தான் சொல்லணும். பாலாடை. அதுக்கு அது பாலாடை. இங்கிலீஷ்ல சொல்லணுமா? இல்ல 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 தமிழ்லயே சொல்லுங்க. பாலாடை தான். பாலாடைன்னு பாலாடை சொல்லுவாங்க. தான். ஓகே, சங்கு. சங்குன்னு சொல்லுவாங்க. சங்கம். சங்கு. அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்றான், வீட்டுல மாட்டினதுக்கு அப்புறம் உனக்கு ஊதுவாங்களா அது எழுதாதான்றான். அவரு அதான் வரைஞ்சாரு முதல்ல. சங்கு போடுறாரு பெருசுதான் அப்படி அழகா. இது எப்படா வரைய முடியும்? கையில தான். யார் இந்த கவுண்டர் வச்சது? ப்ளீஸ் இப்போ நீங்க பிரேக் கொடுத்துருங்க. இப்போ நீங்க வரைஞ்சி அதுல ஏதாவது டாப்பிங்ஸ் போடுறாலும் போட்டுக்கலாம். அதுல நான் எப்படா டாப்பிங் போட முடியும்? நீங்க தானே வரையறீங்க அதனால. I know what is this, I know. உங்களுக்கு ரொம்ப சிரிச்சா வயிறு இது வலிக்குமா? அப்படிலாம் இல்ல. விடுவா ஏதாவது சொல்லும். நம்ம இது நம்ம சொல்லாமோ. இது இந்த ஸ்ட்ரெக்குன்னு ஒன்னு வரும்ல, காது இப்படி நீட்டிட்டு. டிஸ்னி வேர்ல்ட். ஏலியன் மூஞ்சி மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இது இந்த காலங்காத்தால பனி காதுல படாம இருக்கிறது விப்பாங்களே 5 குல்லா மங்கி குல்லா. மங்கிக்குள்ள. பேசக்கூடாது. இது பேபியோடதா ஃபர்ஸ்ட்? ஆமா பேபி தான். அப்படியே பேபியோட தான பேபி இவன் கூடயே யூஸ் பண்ற இருக்காது. மாதிரி ஆகுது. ஒரு 10 இவன் ஆல்டர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். டயப்பரா? நீங்க சைஸ் போடுங்க. எஸ் எம் எல். என்னமோ டயப்பருக்கு 2 விங்லாம் முளைச்சிருக்கு. இந்த சைஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஏனா டயப்பர் தானே? அது இல்ல. ஆமா. இது வேற. இது அதனால வேற. இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. இப்படி தான் போடுங்க. இப்படி 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 போடுங்க. அப்படி போட்டா அது இது அசோகா மரம் மாதிரி ஆயிடும். இந்த கையில வச்சு இது அது பண்ணுவாங்களே. பேர் என்ன? அவங்களுக்கு கலர் கலரா இருப்பாங்க இருக்குமே. அது பேர் என்ன? அவருடைய மொழி இவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? என்னதான் சவுண்ட் எதுக்கு? கிளிகிளிப்பா. அதான் சொன்னேன். அதுக்கே நம்ம குதிரை மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. கிளுகிளுப்பா இருந்தேன். பயங்கரமா வரையறே. நான் இது உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த டேலண்ட் நீ மறந்துடாத.
உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்லு. ஓகே. இன்னும் அடுத்த செக்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு திறமை வெளியே வரும். ஏன் அவங்களுக்கு எதாவது பண்ண மாட்டீங்களா? அவங்களுக்கும் இருக்கு. எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதா இருக்குங்க. கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்தேன் பாரு, என்ன ஒரு ஆர்டிஸ்டா பார்க்க வைக்கிறீங்க. இன்னையில இருந்து நீங்க வந்து இவ்ளோ பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. என்ன வேற சொல்லிட்டாங்க, இதுக்காகவே ஏதாவது பண்ணணும். இல்ல எமோஷன் ஆயிட்டேன்டா. டக்குன்னு வரையாமோ டைம் இராமா நாங்க முன்ன கூட பாத்துருக்கணும் அத. பாத்துருக்கேன். அப்படியாங்க? நான் என்ன பார்த்தேனோ அதை தான் எதுல வரைவேன். நிக்கும் அது ஒண்ணு இருக்குல்ல. வாட் இஸ் திஸ்? என்னடா இது? என்ன குழந்தை இருக்குது உள்ள? வயித்துக்குள்ள இருக்கிறது மாதிரியா? எதுல பாப்ப? பேசக்கூடாது நீங்க. வேரி வில் சி. ஓ அதுவும் பேசக்கூடாது. பேசக்கூடாது இங்கிலீஷ்ல. ஸ்கேனா? இராமு நான் தெளிவா வரைஞ்சிடறேன். இப்படி இருந்ததான் ஆல்மோஸ்ட். இப்ப 2 அட்டைப்பட்டிக்குள்ள இருக்கு. 2 அட்டைப்படி இல்லடா அது. அந்த மானிட்டரா? என்ன மானிட்டர் அது? என்ன மானிட்டரா? ஆமா. சாம்சங் மானிட்டர். இல்ல. பேபி மானிட்டர். ஓ அதுல எழுதுனது அப்படியே. ஆமா. பேபி இருக்குல்ல மானிட்டருக்குள்ள, அதனால பேபி மானிட்டர். சோ அல்ல அதுல ஆக்சுவலி இது கிடையாது. இதாங்க. கன்ஃபியூஸ்டா இருக்கு எனக்கு. இது பேபி மானிட்டர் கிடையாது. பேபி மானிட்டர்னா வேறயா. அங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க பாருங்க. இட்ஸ் a device. இட்ஸ் a device. மானிட்டர்னா என்ன? நீங்க என்ன நினைச்சீங்க? பேபியை மானிட்டர்ல பாப்பீங்க. அதனால அதுதான் போல இருக்கு. நான் என்ன பார்த்தேன்னா ஏமா அது ஆக்சுவலா யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ அம்மா இந்த ஸ்கேன் ரிலேட்டடே கிடையாது. கிடையாது. அதுதான் பிரச்சனையே. வீட்ல இருக்கிறது இது. வீட்ல ஆமா. இப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோயே, அந்த இடத்துல நீ வெச்சிட்டு நீ வெளில போயிட்டீனா அது அழுதான். அப்ப என்ன வரைஞ்சு வச்சிருக்க நீ? சரி இப்ப வரைங்க. சரி சொல்லிட்டோம்ல. இப்ப வரையட்டும். இவருக்கு டாஸ்க். எப்படி வரையறீங்க அது? தெரியும். சும்மா வந்து உங்ககிட்ட பேசினா எல்லாம் உண்மையை சொல்றியே நீ. அநியாயமா வரைஞ்ச பாத்தியா மானிட்டருக்குள்ள பேபிய? நான் ஒரு நான் அது நிமிஷம் எப்படி ஷாக் கேரி ஆக ஆயிட்டேன். போகுதுன்னு தான் பார்த்தேன் நான். வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். எனக்கு அதுக்கு சம்பந்தம். இது அணுகுண்டு. அம்மு அது ஜஸ்ட் சும்மா அந்த கிளாக் மாதிரி இருக்கும். வயர்லெஸ் அது அலார்ம் கிளாக் மாதிரி இருக்கும். குழந்தை அழும்ல. அழுததுன்னா நமக்கு அது தெரியும் அந்த மானிட்டர். பக்கத்துலயே இருக்குமே அது வேற என்னதுக்கு? சோ இப்போ இந்த செக்மெண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து பேண்ட் கழட்டணும். சத்தியமா அதான் பண்ணுனேன். அது கழட்டினீங்கன்னா அதுல ஒரு சர்ப்ரைஸ். பாப்பா பேண்ட் நான் கைட்டணும். அந்த குழந்தை இருக்குல்ல கையில இருக்க குழந்தை. சொன்னோனே எனக்கு ரோலிங் ஆயிடுச்சு. பாப்பா எல்லாம் இல்லனே. உங்க கையில ஒரு குழந்தை பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையோட பேண்ட்டை மட்டும் இப்படி உருவுங்க. பாப்பாக்கு அக்கா போயிடுச்சுங்க. அது நீங்க இப்ப க்ளீன் பண்ண போறீங்க. இவ்வளவு டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. انا பாத்தனே டைப்பரோட வந்தற போதுனே. பொறுமையா கழட்ட. பொறுமையா கழட்டுங்க. சீக்கிரம் பிராக்டீஸ் பண்ணிக்கோ இதெல்லாம். ஐயா முரட்டு பாப்பாவா இருக்கு. காலை கூட தூங்க மாட்டேங்கிறான். சூப்பர் கழட்டியாச்சா? கழட்டியாச்சா? இருங்க க்ளீன் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணாம். டிஷ்யூஸ் வேணும்ல, வெட் டிஷ்யூ கொடுங்க ப்ளீஸ். இல்ல நான் துப்பட்டாலே பண்றேன். ஏய் அவசரத்துக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. இல்ல பாக்க. Here comes the real challenge. ரெடியா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? பாப்பா கக்கா போயிடுச்சு. ஓகேவா? நீங்க வந்து க்ளீன் பண்ணி டைப்பர் சேஞ்ச் பண்ணனும். இதான் டாஸ்க். எனக்கு டாஸ்கா? ஆமா. இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க. ஐயோ கிரிச்சலா எடுக்க கூடாது. கக்காவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? ஐயோ நான் வேற மடியில தூக்கி வச்சிருந்தேனே. ஓகே. சோ இப்போ நீங்க க்ளீன் பண்ணி டைப்பர் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி டைப்பர் மாட்ட போறீங்க. ஏன்னா இத நீங்க ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண்ண போறீங்க இல்லையா? கால்ல எல்லாம் வர போயிறாங்க. இத பாருங்க. கால்ல எல்லாம் போயிடுது. அவனுக்கு என்ன அவசரமோ விடுங்களே. ஆமா பாப்பா தானே. பாம்பர்ஸ் விட்டு வெளில வந்திருக்கனா என்ன ஒரு பிளாஸ்டிங்ல இருப்பான் பையன் பாக்குறேன். யாரு புள்ள? ஓகே 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 ஓகே. யாரு புள்ளந்தாடா தெரியல. இங்க பத்துங்கறான்டா. சரி ஓகே. ஜெட்டி மாதிரி கட்டணுமா? அவர் வந்து சிங்கம் சூர்யா மாதிரி இப்படி கட்டுவீங்களா இல்ல இப்படி கட்டுவீங்களான்னு கேக்குறாரு. நீ எப்படியாவது ஒன்னு கட்டுமா? ஸ்டிச்ல இருக்கு. ஆமா ஆமா இப்படி தான் கட்டணும். ஜெட்டி மாதிரி தானே. கிழிக்கலானே. கிழிக்கலாம் கூடாது. கக்கா கையில ஓட்டிக்கோ. அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் வச்சிருப்ப. உன்னை பேச விடுறதுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நம்ம பையன் தானா இவரை கட்ட விட்டுறலாம். நம்ம சட்டு புட்டுங்கலாம் உண்மையாவே கக்கா தபார் இங்க போட்டு வச்சிராங்க. உண்மை கக்கா கக்கா இருந்து என்ன இந்த கக்காக்கே நீங்க இப்படி பண்றீங்கன்ட்டானுங்க. ஏடா பின்னாடி தெரியுதான்னு ஏதாவது? ஆமாடா அங்க பாருங்க. ஏய் ஐயோ சரி. கிழிக்கலாம் ஆக்சுவலி. இல்ல பரவாயில்ல பரவாயில்லையா? அவர் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரொஃபஷனல். வெரி குட் வெரி குட். சூப்பர்.
இப்போ வெட் டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ண போறீங்க ரைட்டா? ஆமா சொல்லிடு, நானே சொல்லிடுறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா கக்கா போனதுக்கு அப்புறம் வெட் டிஷ்யூ எடுத்து இருங்க, அது குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். என்ன வேற என்ன ஹேண்டில் பண்ணுகிறேன் நானு? என்ன மிரட்டுறீங்க நீங்க? அம்மா நீ ரிவீல் பண்ற என்ன பேபின்னு. இல்லையா, நான் இப்படிதானே வச்சிருக்கேன். சரி ஓகே. இப்போ பாப்பா கக்கா போயிடுச்சு, பேம்பர்ஸ் எடுத்து அங்க வச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணணும். ரொம்ப திக்காகுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல, காஞ்சி போச்சு. உனக்கு ஒரு வருஷமா சோப் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி வருஷம் நான் பண்ணதே இல்ல. ஒரு டிஷ்யூ பத்தல போல இருக்கு. ஐயோ அங்க பாரு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு போலனே. அது இல்ல, குழந்தைய பாருங்க, கவுத்து மூச்சு முட்டிடும். குழந்தை இப்படிதான் வச்சு பண்ணுவாங்க, பின்ன ஏர்ல பறக்க விட்டு அப்படியே தொடச்சுன்னு இருப்பாங்க. கால் இப்படி தூக்கி பண்ணும், காலை தூக்குனா ஃப்ரண்ட் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே தலையில போடுங்களேன், தலையில போட்டா போட்டுட்டு ரெண்டு காலையும் தூக்கி இப்படி கேஸ் போட்ற போறாங்களா? பொம்மைதான். இப்ப ரெண்டு காலையும் தூக்குங்க, தூக்கு காலை தூக்கு. இப்படிதான் பண்ணுவோம். இப்படிதான் பண்ணோம். அந்த பொம்மையை செஞ்சு அவங்க டீடைல் போட்டுருக்கான் பாருங்க முன்னாடி. என்னடா வாத்து பொம்மைக்கு இப்படி திருப்புவாங்களே சாவிக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. புல்ஷிட். என்ன பக்கெட்ல தண்ணி வேணுமானே? வேணாம்பா நாங்க இப்ப வந்து வெட் டிஷ்யூ தான் எல்லாமே. ஓகே, சட்டு புட்டுன்னு பண்ணமோ. இவ்வளவு நேரம் பண்ணினா குழந்தை இன்னொரு வாட்டியே கக்கா போயிடும் போல இருக்கு. நல்லா சுத்தமா இருக்கணும். உங்ககிட்டயே குடுக்குறேன், நீங்களே வேணா பாருங்க. அவ்வளவு சுத்தமா பண்ணி குடுக்குறேன் நான். இருங்க, பண்ணி தரக்கூடிய ஆள் தான், நல்லா பண்ணி கொடுப்பாரு. கீழ ரைட் சைடு விட்டீங்க, ரைட். இன்னும் பின்னாடி, இன்னும் கீழ, இந்த பக்கம், இந்த இடத்துல. உனக்கா இங்கயா? அதுக்கேண்டா நீ தூக்கி காட்டுற? பின்னாடி என்ன சொல்ல போறேன் நான் பாத்துக்க போறேன். இந்த பக்கம், இந்த பக்கம். குழந்தை தலை. ஓ அது வேறயா? ஆமா அது வேறயாவா? குழந்தை அவ்வளவுதான். 3 வெட் டிஷ்யூ காலி பண்ணிருக்கேன். ஆமா, எங்க ஒரு கக்கா துடைக்கிறதுக்கு 3 டிஷ்யூ காலி டிஷ்யூ யாரா காலி பண்ணுவாங்களா? நான் சம்பாதிக்கிறதுலாம் யாருக்குங்க? என் குழந்தைக்கு தாங்க. 10 டிஷ்யூ கூட வாங்குவாங்க என் பிள்ளைக்காக. என்னடா முறைக்காத டே, அதான்டா பயமா இருக்கு. ஒரு தந்தையாக போட வேணாமா? இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டே பண்ணு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிளியர் பண்ணிட்டு, அதாவது கக்காவை கிளியர் பண்ணிட்டு, டைப்பர்ல ஃப்ரண்ட் பேக்லாம் இருக்காமா? அதுதான் பார்த்தேன் டிசைன் இருக்குன்னு ஃப்ரண்ட்ல கவர் பண்ணேன் நான். அதான் ஃப்ரண்டா? அது பேக்னே. தப்பா? தப்பு, அது தப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் கை சொல்லுது, ஃபாலோ பண்ணிப்போம். ஒரு அப்பாவா இதான் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய. தெரியாது ஃப்ரண்ட் இல்ல அது அவர் சொல்லி தான் சொன்னேன். டமால் வீடி போட்டா. ஆக்சுவலா நீங்க தப்பா யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரியான ஒரு இது வாங்கக்கூடாது எப்பவுமே குழந்தைக்கு. காலை தூக்குன உடனே அந்த இது வெல்க்ரோல யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்படிதான் போடுவாங்க. இப்படிதான் இருக்குதா? ஏன் அதுனா அப்படியே படுத்த மணிக்கே அப்படி டிராக்டர்னு ஓட்டிக்கலாம்ல. என்னங்க குழந்தை வெல்க்ரோ எல்லாம் கேக்குறாரு. சூப்பர்ண்ணே, நல்லா ஏத்து. உழுவுறானே. இல்ல அது விளையாடுறது. ஏய் கிளம்பி அழாத அப்படி, ஓஹோ அப்படி. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ என்ன பண்ணுவ இது மாத்துற வரைக்கும்? சும்மா உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பேன், எப்படி மாத்துறாருன்னு பாப்பேன், அவ்வளவுதான். அவ இப்பவே சொல்லிட்டா, 9 மாசம் நான் உள்ள வச்சுன்னுக்குறேன், நடக்க முடியாம நடக்கிறேன், சாப்பிட முடியாம முழிக்கிறேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபீடிங் கூட நான் பாத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா வேலை அதெல்லாமே நீ தான் பாத்துக்கணும். எக்ஸ்ட்ரா வேலைனா என்னம்மா? கக்கா கழுவுறது, உச்சா போனா போய் அந்த துணியை புழிஞ்சு திருப்பி புது துணி எடுத்து வந்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பண்ணணும், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். பாப்பாக்கு கொடுக்குற அந்த ஃபுட்டு, அந்த இது பாட்டில் எல்லாமே ஹாட் வாட்டர்ல போட்டு அதை கிளியர் பண்ணி வைக்கிறது. 15 டேஸ் தானே, மீதி 15 டேஸ் அண்ணா அங்க இருப்பான் இல்ல, சிட்டா பிறந்துருவான்டா ஏகாம்பரம். நம்ம இப்ப அதுக்கு பிராக்டிஸ் வேற கொடுத்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி. ஓகேவா? ஆனா ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கும் எஸ்எஸ் மியூசிக்கும். குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்றதை நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு அப்பனும் இப்படிதான் இருக்கணும். ஒரு இன்டர்வியூ எடுத்துங்க. ஆனா பாருங்க, இத்தனை தடவை பண்ணி குழந்தை தலையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல குழந்தை தலை நின்னுச்சாம். நல்லா தலைகறி அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ஃபீடிங் பண்ணி பாருங்க. மூஞ்சி பார்த்தாலே தெரியல இந்த குழந்தை தலை தொங்குற மாதிரியா இருக்கு. இவனை தூக்கி என் தலை கூட தொங்கிடும் போல இருக்கு. இவன் கழுத்து. கிரேட் பை. சூப்பர் அம்மு. பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க அகீஸ். குழந்தைக்கு பத்தல. வளரப்ப போடா விளையாடுறா மாமா கூட. இப்படிலாம் தூக்கி போட குழந்தைய. இருங்க, ஒழுங்கா போடணுமா இல்லையா? பாருங்க கால் உள்ள போல ஒழுங்கா. அது ஃப்ரீ பேண்ட் அப்படிதான் இருக்கும். ஃப்ரீ பேண்ட்
ஓகே வெரி குட் வெரி Super, குட் super. சூப்பர். அதாவது திஸ் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் வாட் எவர் இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங். ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு கான்டென்ட்டுக்காகவும் பேசணுன்னே அதை இறங்கி வந்து பண்ணுற அந்த மொமெண்ட் அந்த மனசு தான் சார் கடவுள். அப்படிதான் டக்குன்னு சீரியஸாக பேசுவான், திடீர்னு தாக்குவான், ரெடியாக இருக்கும். இல்லை தாக்கலாம் மாட்டேனே, அது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் இதோட செக்மெண்ட்ஸ் ஃபன் செக்மெண்ட்ஸ் முடியுது. ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆஸ் ஹஸ்பண்டாக டைப்பர் மாற்றினதுல? அவருக்கு 3 10 டிஷ்யூ 3 கொடுக்கலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணிருக்காரு, கொஞ்சம் பார்த்து போடுங்க. பரவாயில்ல, அது பரவாயில்ல. பட் ஆனா நல்லா மேக்கப்புக்கு இந்த மாதிரி 10 டிஷ்யூ யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு குழந்தை 3 டிஷ்யூ யூஸ் பண்றது எவ்வளோ மேலு. அதனால மன்னிச்சு விட்டுடலாம். சோ 30s Okay. ஒரு பேக்ல 30 24 இருக்கும். 30s இல்ல ஒரு பேக்ல 24 24 30 அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்ல 20 இருக்கும். நான் ஒரு மாசம் ஷூட்டிங் போனால அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இவங்க அது அந்த மாதிரி பேக்கே ஒரு 4 வாங்கி வைப்பாங்க ஒரு மாசத்துக்கு. அப்போ இவங்க எவ்வளவு வேஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதுல வரை கேட்பாங்க, என்னோட வெட்டிஷு காலி ஆயிடுச்சு, நீ கார்ல வச்சிருக்கியா அப்படின்வாங்க. 10 நாள் 15 நாள்லயே இவங்க நான் வெட்டிஷு வேஸ்ட் பண்றதை பத்தி ஃபீல் பண்றாங்க. வெரி பேட். அதனால உனக்கு 10 out of 10 கொடுத்தேன்ல, கம்மி பண்ணவா? வேணாம் என்ன ஹெட்மாஸ்டர் மாதிரி பேசுறீங்க, டக்குன்னு ஓவரா பேசுற கம்மி பண்ணிட்டான்ற மாதிரி. பட் ஸ்டில் இருந்தாலும் இட் வாஸ் a செம மொமெண்ட். உங்களோட நைஸ் செக்மெண்ட், ஃபன் நல்லா மொமெண்ட்ஸா விளையாண்டது ஹாப்பியா இருந்தது. SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beatla Visesham. Associate sponsor Girly Colors, New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது.